ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய 4 பொருளை மட்டும் பயன்படுத்தி ஒரு சூப்பர் சாஃப்டான நல்ல டெலிஷியஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதை இந்த பேனில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சூடுபடுத்திக்கலாம். இப்போ இந்த ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் ஆயில் அளந்தெடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடணும். அதாவது 1/2 கப் நம்ம எண்ணெய் எடுத்துருக்கிறதால அதுக்கு 1 கப் கோதுமை மாவு சரியான அளவு. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த கோதுமை மாவோட பச்சை வாசம் போய் இதிலிருந்து ஒரு நல்ல மணம் வரும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ், அப்படி இல்லைனா ஒரு 4 மினிட்ஸ் போல் தான் ஆகும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மாவு அளந்தெடுத்த அதே கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு சுவை ஜாஸ்தி தேவை அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா கலந்து விடணும். இந்த மாவோட இந்த சர்க்கரை நல்லா கலந்து வரணும். அந்த மாதிரி இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாவு அளந்தெடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து அந்த ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்பயே துருவன தேங்காயை ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த தேங்காய் அரைக்கிறப்போ நம்ம 1 கப் தண்ணி சேர்த்தோம் இல்லையா, அதுவே இதுக்கு சரியான அளவு தான். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா திக்காக வெந்து வந்துடும். இப்போ இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்வீட்டை ஃபுல்லாகவுமே நெய்லியே கூட பண்ணலாம். இந்த டைமில் வாசனைக்காக நீங்கள் தேவைப்பட்டதுன்னா ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு இந்த பேனில் ஒட்டாமல் வரும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் போல் தான் ஆகும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த ஸ்வீட் பேனில் ஒட்டாமல் வருது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் ரெடியானதும் ஒரு பாக்ஸில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்வீட்டை ஆட் பண்ணிக்கலாம். பாக்ஸில் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம சமன்படுத்தி விட்டுக்கணும். அதுக்கு ஸ்பூனோட பின்னாடி பக்கம் நான் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் சமன்படுத்தி விட்டுக்கிறேன். நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்பூனை வச்சு இதை சமன்படுத்தினாலே இது ஈக்குவல் ஆகிடும். நீங்கள் இதை லட்டுவாக கூட இதை நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். லட்டு மாதிரி மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சமன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மைசூர் பாக் மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால தான் இந்த மாதிரி நம்ம இதை ஈக்குவல் பண்ணி விட்டுக்கிறோம். இதை நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 1/2 hour இதை அப்படியே விட்டுறலாம். 1/2 hourக்கு அப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக இதை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம மேக் பண்ண ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.